இந்த தொடர் போதனையினுடைய தலைப்பு வை ப்ரே, ஏன் ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் முதல் வசனம். லூக்கா 18:1. ரொம்ப அழகாக இந்த பகுதியில் கர்த்தர் சொல்லியிருப்பார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். இந்த முதல் வரியை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அப்போ எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் நம்மள்கிட்ட சொல்கிறாரு. ஸோ ஜெபிப்பது என்பது சில பேர் கேட்கலாம், ஜெபிக்கணுமா, ஜெபிக்கிறது ரொம்ப அவசியமா? ஆமாம், இந்த வேத பகுதி ரொம்ப தெளிவாக சொல்லுது, நாம் ஜெபிப்பது ரொம்ப அவசியமான விஷயம். ப்ரேயர் இஸ் எ நெசசிட்டி. அது ஒரு தேவை, அது ஒரு அவசியம். அது அவசியமற்றது இல்லை, அது ரொம்ப அவசியமானது. ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கைக்கு ஜெபம் மிக மிக முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கிறது. ஒரு ஊழியக்காரர் சொன்னது போன சொன்னார். எப்படி சொன்னார்னா, இந்த கண்ணு ஜெபம் அப்படின்னா இந்த கண்ணு வேத வாசிப்பு அப்படின்னாரு. அப்போ வேத வாசிப்பு ஜெபம் என்பது நம்மை தேவனுக்குள்ள இன்னும் அதிகமாக உறுதிப்படுத்துறது. இந்த ஜெபமும் வேத வாசிப்பும் என்ன, தேவனோடு கூட நம்ம வச்சிருக்கிற உறவை வெளிப்படுத்துகிறது. பென்னிஹின் சொல்லும் போது சொல்கிறாரு, ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனசு ரொம்ப அலைப்பாயும் போது, அது மனசில் கொஞ்சம் அழுக்கு படியும் பொழுது நான் வேதத்தை வாசிக்கிறேன். வேதம் வாசிக்கும் பொழுது என்னுடைய இருதயம் அது சுத்திகரிக்கப்படுகிறது அப்படின்றார். ஜெபத்தை பற்றி ரொம்ப அருமையான ஒரு தேவ மனுஷர் ஜான் வெஸ்லி அப்படின்ற தேவ மனுஷர் இருக்கிறாரு. இவர் முந்தைய அந்த காலகட்டத்தில் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பயங்கரமான தேவனுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டு வந்தது ஜான் வெஸ்லிங்கிற மனுஷர் சொல்கிறாரு. அவருடைய இந்த ஒரு வரியை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பிரசங்கத்தை முழுக்க கவனிக்க போகிறோம். அவர் சொல்கிறாரு ரொம்ப முக்கியமாக, நாம் ஜெபிக்காமல் தேவன் இந்த பூமியில் எதையும் செய்வதில்லை. எப்படி? நாம் ஜெபிக்காமல் தேவன் இந்த பூமியில் எதையும் செய்வதில்லை. இன்னைக்கு இதான் மையமாக வச்சு தான் சில காரியங்களை கவனிக்க போகிறோம். ஏன் ஆண்டவர் அப்படி சொல்கிறார்? ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை. அவர் நினச்சாருன்னா என்னன்னாலும் செய்யலாம், எப்போனாலும் செய்யலாம். ஆனால் ஏன் இப்படி ஒரு வெளிப்பாட்டை ஜான் வெஸ்லிக்கு கர்த்தர் கொடுத்தார்? ஏன் நாம் ஜெபிக்காமல் இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்க முடியாது, நடக்க மாட்டாதுன்னு ஏன் கர்த்தர் சொல்கிறாரு? ரொம்ப முக்கியமாக அதை நம்ம கவனிக்கணும். கர்த்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டார் அப்படின்னா அது திருப்பி பெற்றுக்கொள்கிற கர்த்தர் அவர் இல்லை. அவர் சொன்ன காரியங்கள் அப்படியே நிச்சயமானது. அப்போ ஜான் வெஸ்லி ஏன் இந்த வரியை சொன்னார்? அவருக்கு என்னத்தை கர்த்தர் வெளிப்படுத்தினார், என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லி நம்ம வேதத்தை ஆராய்ச்சி பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. நம்ம அடிக்கடி இந்த விசுவாச போதனையில் அது ரொம்ப முக்கியமாக பார்த்துட்டு வந்தோம். முதல் விஷயம் நான் சொல்கிறேன், God wants you to be the ruling authority of this earth. இந்த உலகத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளராக, அதிகாரம் உள்ளவராக தேவன் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரு. அதனால தான் ஆண்டவர் நாம் ஜெபிக்காமல் இந்த உலகத்தில் எதையும் செய்ய போகிறது இல்லை. நாம் ஜெபிக்காமல் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எந்த விஷயத்தையும் செய்ய போகிறது இல்லை. ஆண்டவரே மாற மாட்டேங்குதுன்னு புலம்புறதுனால விஷயங்கள் மாறுவதில்லை. நாம் ஜெபிக்கும் பொழுது விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். அப்போ தேவன் நாம் இந்த பூமியில் ஆட்சி செய்ய வேண்டும், நாம் இந்த பூமியில் நம்முடைய அதிகாரத்தை பயன்படுத்தணும்னு விரும்புகிறாரு. அதனால தான் நம்மளை ஜெபிக்கும்படி சொல்லுகிறாரு. ஆதியாகமம் 1:26 வாசிக்கிறோம்ல, நம்ம கொஞ்ச காலமாக அதை வாசிச்சுட்டே வரோம். ஆதியாகமம் 1:26, தேவனுடைய ரூபத்தின்படியையும் தேவனுடைய சாயலின்படியையும் கர்த்தர் மனுஷனை சிருஷ்டித்திருக்கிறாரு. அப்போ அந்த சிருஷ்டிப்பினுடைய அவசியம் என்ன, அந்த சிருஷ்டிப்பினுடைய நோக்கம் என்ன, அங்கே ரொம்ப அழகாக வாசிக்கிறோம்ல அந்த பகுதியில், நீ சகலத்தையும் பூமியின் மீது ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஒரு அதிகார வர்க்கமாய் தேவன் இந்த மனுஷனை படைத்ததுனால தேவனுடைய பிள்ளை அதிகாரம் செலுத்துகிறவன். தேவனுடைய பிள்ளை எப்படி அதிகாரம் செலுத்த முடியும்? அவன் ஜெபிப்பதன் மூலமாய் தன்னுடைய அதிகாரத்தை செயல்படுத்த முடியும். இவன் ஜெபிக்கும் பொழுது காரியங்கள் மாறும். நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஜெபம் பண்ணி பாருங்கள், அநேக விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும். எதன் அடிப்படையில் ஜெபிக்கணும்? நான் அதிகாரம் உள்ளவன், எனக்கு ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நான் ஒரு சாதாரண மனுஷன் அல்ல, ஏதோ கடவுள் எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சிட முடியும், அவர் நினச்சா எதை செய்யாமல் இருக்க முடியும், அவரால் எல்லாம் முடியும் அப்படின்றதோட கர்த்தர் நிறுத்தலை. அவர் ஒரு படிக்கு மேலே போய் சொல்கிறாரு, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த பூமியில் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். ஏனால் இந்த பூமியை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சங்கீதத்தை ரொம்ப அழகாக வாசிக்கிறோம். வானமும் பூமியும் கர்த்தருடையது,
பூமியில் எல்லாமே கர்த்தருடையது, ஆனால் பூமியையோ அவர் மனுபுத்திரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் நமக்கு இந்த பூமியை ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. நமக்கு இந்த பூமியை கர்த்தர் ஒப்பு கொடுத்ததுனால இந்த பூமியில் நடக்க வேண்டிய ஒவ்வொரு விஷயமும் நம்மை சார்ந்தது. நம்மளை வச்சு தான் அந்த பூமி இயங்க போகிறது, நம்மளை வச்சு தான் நம்முடைய குடும்பம் இயங்க போகிறது. இன்னும் அநேகர் ஒரு சில பேர் திருமணம் ஆகாமல் இருக்கிறீங்க. நம்மளாம் திருமணம் ஆகும்போது நம்முடைய குடும்பத்தை எப்படி ஆட்சி செய்யணும்னா ஜெபத்தில் தான் ஆட்சி செய்யணும். நம்ம அநேக நேரத்தில் நம்முடைய ஜெபிக்கும் பொழுது தான் கர்த்தர் அநேக விஷயங்களை குடும்பத்திலே மாற்றுவார். அநேக ரொம்ப சேட்டையாக இருப்பாங்கள்ல, அந்த 2வது பிறந்தவங்கலாம் கொஞ்சம் சேட்டை, அந்த கடைசி பிறந்தவங்கலாம் கொஞ்சம் சேட்டையாக இருக்குங்க. அந்த பையன் பயங்கர சேட்டை பண்ணுவாப்லையாம். அவர் காலேஜ் படிக்கும் போது வாரத்தில் அநேக நாள் அவங்க காலேஜ்லேருந்து ஃபோன் பண்ணி, உங்கள் பையன் வந்து ரொம்ப மோசமான பிஹேவியருங்க, ஒஸ்ட்டு பிஹேவியர்லாம் பண்ணுறாப்புல, வந்து வாங்க அவரை வார்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களாம். அப்போ இவர் ஒவ்வொரு முறையும் போகும்போது இவர் ஒரு நல்ல தேவ மனுஷர், நல்ல ஊழியக்காரர், நல்ல பிஸ்னஸ் பண்ணுறார், அதே நேரத்தில் நல்ல ஊழியமும் பண்ணிகிட்டு இருந்தார். அவர் சொல்கிறார் என்கிட்ட, டைட்டஸ் நான் ஒவ்வொரு முறையும் காலேஜுக்கு போகும்போது நான் என்ன தெரியுமா நினச்சிட்டு போவேன், எனக்கு ஒரு உருப்படாத பிள்ளையை கர்த்தர் கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். இவனால் நான் போய் கெட்ட பேர் வாங்க வேண்டியது இருக்கே அப்படின்னு நான் நினைக்க மாட்டேன். நான் ஒவ்வொரு முறை போகும்போதும் என்னுடைய இருதயம் ஜெபிச்சு கொண்டே போவோம், என் பிள்ளையை கர்த்தர் மாற்றுவார், என் பிள்ளை நல்ல தெளிந்த புத்தியோடு இருப்பான், என் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருக்கோம், என் பிள்ளைகள் என்னுடைய பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள், அவர்கள் வளர்ந்து செழிப்பார்கள், அவர்கள் ஞானத்தில் விருத்தி அடைவார்கள், அவர் கர்த்தருக்கென்று ஊழியம் செய்வாங்க. நான் ஜெபம் பண்ணிகிட்டே போவேன். இன்னைக்கு அவங்கள பார்த்தீங்கன்னா நல்ல ஊழியம் செய்கிற தம்பியாக அவர் இருக்கிறார், நல்ல ஊழியம் செய்கிற ஒரு மனுஷனாக அவர் இருக்கிறாரு, இன்னும் நல்லையா கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்கிறார். ஏன்? ஜெபம் ஒரு அதிகாரம் உள்ளது, ஜெபம் ஒரு அதிகாரம் உள்ளது. கர்த்தர் உங்களை அதிகாரியாக மாற்றி வச்சுக்கிறார். எதுக்கு? நீங்கள் ஜெபித்து காரியங்களை மாற்ற வேண்டும் என்பதற்காக. நமக்கு ஒன்று தெரியணும், ஆண்டவர் ஒரு முறை அதிகாரத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் திருப்பி வாங்குறது இல்லை. சில பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிகாரத்தை கொடுத்துருவாங்க, எப்போ தப்பு பண்ணலாம், எப்போ அவன்கிட்ட திருப்பி இந்த அதிகாரத்தை வாங்கிக்கலான்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் அவர் நம்மளுக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர் திருப்பி வாங்குறதே இல்லை. அந்த அதிகாரம் நம்மள்கிட்டே இப்போ கொடுத்துருக்கிறார், நம்மளை அதிகாரிகள் அந்த பூமியில் வச்சிருக்கிறாரு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது. அப்போ முதல் விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன? நாம் அதிகாரம் உள்ளவர்கள். நான் ஜெபிச்சாதான் அந்த பூமியில் காரியங்கள் மாற ஆரம்பிக்கும். நான் ஜெபிக்காத வரைக்கும் எதுவும் மாறப்போவது இல்லை, அப்படியே தான் இருக்க போகுது. ஏன்னா நான் என் சொந்த முயற்சியில் பல முயற்சிகள் செய்யலாம், ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது, சரிங்களா? ஆனால் நாம் ஜெபிக்கும் பொழுது அது ஒரு சூப்பர் நேச்சுரல் உதவியை நமக்கு கொண்டு வருது. சொன்னல போன வாரம், காணக்கூடாத உலகத்தையும் காணக்கூடிய உலகத்தையும் இணைக்கிறது என்னது தான்? வார்த்தை தான், தேவனுடைய வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையும் போய் நம்ம ஜெபிக்கும் பொழுது, அந்த அதிகாரத்தை பயன்படுத்தும் போது காணக்கூடாத உலகத்துலேருந்து நமக்கு உதவிகள் வருகிறது. அப்போ நம்ம அதிகாரம் உள்ளவர்கள், நாம தான் பூமியை ஆட்சி செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால நீங்கள் ஜெபம் பண்ணியே ஆக வேண்டும். ஜெபம் பண்ணலாம் என்னங்க நடக்கும்? 2வது நான் சொல்கிறேன், நீங்கள் ஜெபிக்கலை அப்படின்னா சாத்தானுடைய இல்லது பிசாசு உங்கள் வாழ்க்கையை ஆளும்படிக்கு விட்டு கொடுக்குறீங்க. If you don't pray, you're letting Satan to rule over your life. என்னங்க பிசாசு பார்த்து சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, ஆமாம். ஏன்? பிசாசு எப்போ நம்ம ஜெபிக்காமல் இருப்போம், எப்போ நம்ம வந்து தவறுவோன்னு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறான். வசனம் சொல்லுது இல்லை, அவன் எவரை விழுங்கலாமோ என்று வகை தேடி அலைகிற சிங்கத்தை போல இருக்கிறான். எப்போ சிக்குவோன்னு அவங்க ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டே இருக்கிறான். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம லைஃப்பில் பணம் இல்லை, எப்போ சிக்க போகிறோன்னு தெரிலன்னு. ஆனால் அந்த பண சிக்கலையே உண்டு பண்ணது யார்? அவன் உண்டு பண்ணி நம்ம எப்போ விழுவோன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். நான் ஜெபிக்காத பொழுது என்னுடைய அதிகாரங்களை எல்லாம் நான் பிசாசினிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுகிறேன். பாருங்க, எப்போ பிசாசுக்கு மனுஷன் கீழ்ப்படிஞ்சானோ, பிசாசனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தானோ, அப்போவே மனுஷன் என்ன பண்ணிட்டான்? தன் அதிகாரத்தை பிசாசிட்ட ஒப்பு கொடுத்துட்டான். ஒப்பு கொடுத்து அதனால தேவன் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அந்த அதிகாரத்தை மீண்டுமாக மனுஷன்ட்ட ஒப்பு கொடுத்துட்டார். இப்படி மீண்டுமாக நம்மள்ட்ட அதிகாரம் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறமும் நம்ம அந்த அதிகாரத்தை பயன்படுத்தலாம். என்ன அர்த்தம்? நம்ம அதிகாரத்தை ஜெபத்தின் மூலமாக அவனை பயன்படுத்தலைன்னா அதிகாரத்துக்கு என்ன யூஸ் இருக்கு? கர்த்தர் இன்றைக்கு நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். எங்க இன்னும் வாங்க இந்த பூமியை பிசாசு ஆட்சி செய்கிறான். ஆமாம், ஒன்றும் இல்லை, சுற்றி முற்றி பாருங்க எப்படி இருக்கு உலகம். ரொம்ப வாழ்கிறதுக்கு ரொம்ப உகந்த இடமா இருக்கா? இல்லை. மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இன்னும் மத்தேயுவோட
லூக்கா 4ஆம் அதிகாரத்துக்கு போவோம். லூக்கா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கும் போது பிசாசு சொல்றான் ஆண்டவர்கிட்ட, என்கிட்ட வந்து என்னை பணிந்து கொள்ளும், அப்பொழுது என்ன பண்றேன், இந்த பூமியில் இருக்கிற இந்த உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து பிசாசு சொல்றான், இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகள் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வேர்டை கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். மனுஷன் பாவம் செய்த பொழுது தன்னுடைய அதிகாரத்தை அவன் யாருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான்? பிசாசுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சு பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அதனாலதான் பிசாசு இயேசுட்டியா வந்து பேசுறான். என்ன பேசுறான்? முழு உலகமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, என்னை பணிந்து கொள்ளும், நான் எல்லாத்தையும் என்ன பண்றேன் உங்களுக்கு தரேன்னு சொல்றான். எனக்கு இஷ்டமானவனுக்கு அவைகளை கொடுக்கிறேன். அடுத்து, நீர் என்னை பணிந்து கொண்டால் எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். அடுத்து, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நல்லா கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்? எனக்கு பின்னாக போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. அங்க பிசாசு 2 விஷயத்த சொல்றான். ஒரு விஷயம் என்ன சொல்றான்? இந்த முழு உலகமும் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டுதான். 2வது சொல்றான், என்னைய பணிஞ்சிக்கோ, நான் எல்லாவற்றையும் கொடுத்துட்றேன்னு சொல்றான். ஆனா ஆண்டவர் சொன்ன பதில் என்னதான் இருக்கு? ஒரே ஒரு பதில் தான் சொல்றாரு. முதல் கொஸ்டினுக்கு அவர் ஆன்சரே பண்ணல, அப்படிதானே? பூமி எல்லாம் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பிசாசு சொல்றப்ப ஆண்டவர் இல்லைன்னு என்ன பண்ணல, மறுக்கல. அப்ப அதை எதை காண்பிக்கிறது? இந்த பூமி அனைத்தும் யார் கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு? பிசாசுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாம் ஜெபிக்காவிட்டால் அவனுடைய ஆதிக்கம் நம்ம மேல இருந்து கொண்டே இருக்கும். நம்ம லைஃப்ல இருக்கும், நம்ம பணத்துல இருக்கும், நம்ம குடும்ப சந்தோஷத்துல அவனுடைய ஆதிக்கம் இருக்கும், நம்முடைய குடும்ப சமாதானத்துல அவனுடைய ஆதிக்கம் இருக்கும். அவன் சமாதானமா இருக்க விட மாட்டான், வளர விட மாட்டான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தாது, எவ்வளோ பெரிய குடும்பமாக இருந்தாலும், ஊழியக்காரர் குடும்பமாகவே இருந்தாலும் ஜெபிக்கலை அப்படின்னா அங்கே சமாதானம் இருக்காது. எப்படி பண்ணாலும் சரி, அவனுடைய ஆதிக்கம் எங்கும் நிறைந்திருக்கிறது. அப்போ ஆண்டவரே ஒப்புக்கொள்றார், ஆமாம் பூமி ஒன்ட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனால் நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன், ஆராதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இன்றைக்கு நம்ம ஜெபிக்காவிட்டால் பிசாசனுடைய ஆதிக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், விட்டு கொடுக்குறோம், ஒப்பு கொடுக்குறோம். அப்போ நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதனால தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, பிசாசனுடைய அதிகாரத்தை உறிஞ்சு போட்டாரு. பிசாசனுடைய அதிகாரத்தை உறிஞ்சு போட்டு எல்லாவற்றையும் வெளியரங்க கோலமாக்கின்னு கலாத்தியர்ல வாசிக்கிறோம். எல்லாவற்றையும் பிசாசு எல்லா அதிகாரத்தையும் பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஆனாலும் என்ன பண்ணாமல் இருக்கோம், நம்ம அதை கிளைம் பண்ணாமல் இருக்கோம். என்ன பண்ணாமல் இருக்கோம்? கிளைம் பண்ணாமல் இருக்கும். சில நேரம் வந்து என்ன ஆகும்னா, நம்ம அக்கௌண்ட்லேயோ இல்லை எதுலேயோ ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ளதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா ஏதோ ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை உங்களுடைய ஏதோ ஒரு டெபாசிட்டில் போட்டிருக்கீங்க, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேயே உட்காந்துருக்கு. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் என்னங்க எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எதுவுமே செய்ய முடியல, காசு இருந்தால் செஞ்சிருவேன், இது இருந்தால் பண்ணிடுவேன், நீங்கள் புலம்பிக்கிட்டே இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு ஏற்கனவே என்ன வந்துருச்சு, கிளைம் வந்துருச்சு. கிளைம் வந்து அது ரெடியாக இருக்குது, அந்த இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் ரெடியாக இருக்குது. நம்ம எடுத்து என்ன பண்ண மாட்டோம், அதை உபயோகிக்க மாட்டோம். அது போல தான் ஜெபமும். நீங்கள் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஜெபிக்காவிட்டால் என்ன ஆகுது, உங்களுக்கு கிளைம் இருக்குது, உங்களுக்கு உரிமை இருக்குது, உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, ஆனால் நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்த மாட்டேங்கிறீங்க. அப்போ நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தாத பொழுது அது என்ன ஆகுது, அது பேங்க்லேயே இருக்குது, அது பேங்க்குக்கு தான் ரொம்ப ரொம்ப லாபமாக இருக்குது. அவங்க எடுத்து ரொட்டேஷனில் விடுறாங்க, அவங்க எடுத்து எல்லா வேலைகளும் அதை செய்கிறாங்க, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், வருத்தத்தோடு இருக்கிறோம். அப்படி தான் நம்ம ஜெபிக்காத போதும். நீங்கள் ஜெபிக்காத போது என்ன நடக்குது, பிசாசிலிருந்து எடுக்கப்பட்ட அதிகாரம் அவன் திருப்பி அதை என்ன பண்ணுறான், எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். உங்களுக்கு வர வேண்டிய ஆர்டர் இன்னொருத்தவங்களுக்கு போயிடுது, உங்களுக்கு வர வேண்டிய கார் இன்னொருத்தவங்களுக்கு போயிடுது, உங்களுக்கு வர வேண்டிய சந்தோஷம் இன்னொருத்தவங்களுக்கு போயிடுது, உங்களுக்கு வர வேண்டிய சமாதானம் இன்னொருத்தவங்களுக்கு போயிடுது. எல்லாமே அப்படியே ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஆனால் என்னைக்கு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், கிளைம் பண்ணுறோம். இது என்னுடைய அதிகாரம் நம்ம கிளைம் பண்ணுறோம். அப்படி கிளைம் பண்ணும்போது எல்லா விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கிறது. அப்போ நான் ஜெபிக்காவிட்டால் கர்த்தர் எதையும் இந்த பூமியில் செய்கிறதில்லை. ஏன்னா எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் ஜெபிச்சாதான் நடக்கும். நான் ஜெபிக்காத பொழுது என்னுடைய அதிகாரத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். நான் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்ததுனால என்ன ஆகுது, அவன் ஆளுகை செய்ய ஆரம்பிக்கிறான். இந்த 3ஆவது விஷயத்து மேலே தான் ரொம்ப நாங்கள் கவனம் செலுத்த விரும்புகிறேன். What is prayer? Why pray? Whenever we pray,
we are working together with God. ஜெபம் ஏன் ஜெபிக்க வேண்டும்? ஏன் ஜெபிக்க வேணும்னா, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது தான் நீங்கள் தேவனோடு கூட இணைந்து வேலை செய்கிறீங்க. நம்பர் 3, prayer is working with God. prayer is a job. ஜெபிப்பது என்பது ஒரு வேலை, அதை நம்ம சரியாக செய்யணும். ஓகே, இப்போ ஒரு ஜாபுக்கு போகிறீங்க, ஒரு வேலைக்கு போனோடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று தராங்க. இதுக்கு தான் நீங்கள் வேலை செய்யணும். அப்போ இந்த வேலை செய்யணுன்னா எப்படி வேலை செய்யணும், எதுக்காக அந்த வேலையை நான் செய்யணும், எந்த நோக்கத்தோடு நான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் நான் புரிஞ்சுக்கணும். அப்படி தானே? நான் ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்றதுனால நான் நோக்கம் இல்லாமல் எந்த வேலையும் நான் செஞ்சிட்ருக்கிறோம் முடியாது. அப்போ நான் நோக்கத்தை அறிந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ ஜெபம் எப்போ ரொம்ப ஈஸியாக ஆகும் அப்படின்னா, தேவ சித்தத்தை அறியும் போது ஜெபம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லுங்கள், எப்போ ஜெபம் ஈஸியாக இருக்கும்? தேவ சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய பேத்துக்கு ஜெபிக்கிறது எதுக்குங்க ஜெபிக்கிறது அப்படின்னு பெரிய கேள்வி. அவங்க வாழ்க்கையே மோசமாக இருக்குது, ஆனால் அவங்களுக்கு கேள்வி என்ன இருக்கும், எதுக்குங்க ஜெபிக்கிறது அப்படின்னு இருக்கும். எதுக்கு ஜெபிக்கணும்னா, தேவ சித்தம் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் ஜெபிக்கிறது ஈஸியாக மாறிடும். ஏன் ஜெபிக்கணும்? நீங்கள் ஜெபிச்சாதான் தேவ சுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற போகுது. ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் திருப்புங்க ஏசாயா 45:11 திருப்புங்க. ஏசாயா 45:11. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் அவனை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். சொல்லுங்க, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். என்ன சொல்றாரு கடவுள்? என்கிட்ட கேளுங்க. ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பு மேலே போய் சொல்றாரு, எனக்கு என்ன பண்ணுங்க, கட்டளையிடுங்கன்றாரு. நான் என்ன செய்யணுன்றது என்ன பண்ணுங்க, எனக்கு சொல்லுங்க. இப்படிப்பட்ட கடவுள் யாருக்கு இருக்கிறா? அவர் சொல்றாரு, நீங்க கேளுங்க, நீ கட்டளை கொடு, நான் என்ன பண்றேன் அப்படியே செய்கிறேன். நீங்க எதை கேட்டாலும் கர்த்தர் என்ன பண்றாரு, செய்கிறாரு. அப்போ நான் எதை கேட்டாலும் கர்த்தர் செய்கிறாரா? ஆமாம், எதை கேட்டாலும் செய்கிறாரு. ஒரு கிறிஸ்தவன் எதை கேட்க முடியும்? ஒரு உண்மையான கிறிஸ்தவன் தேவ சித்தத்துக்குள்ளே தான் எல்லாவற்றையும் கேட்க முடியும். ஸோ நான் பயந்துடக்கூடாது. தேவ சித்தம்னா அவ்வளோதான்டா, எதனாலும் கேட்கலான்னு சொன்னார். இப்போ திருப்பி என்ன சொல்லிட்டாங்க, தேவ சித்தம் என்னமோ அதான் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், ஒரு கிறிஸ்தவன் அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான் அப்படின்னா அவனுடைய விருப்பம், அவனுடைய ஆசை ஆண்டவரை பார்க்கும்படிக்கு இருக்கும். ஆண்டவரை பார்த்தாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு புரியும், என் சித்தம் வேஸ்ட்டு. ஏன்னா நான் எத்தனை 1000 கோடி பிளான் பண்ணி வச்சுருந்தாலும், எத்தனை 100 கோடி பிளான் பண்ணி வச்சுருந்தாலும், எத்தனை 1 கோடி பிளான் பண்ணி வச்சுருந்தாலும் அந்த பிளான் சின்னது, அந்த சித்தம் வேஸ்ட்டு. அவங்களுக்கு அப்போ தான் புரியும். அவன் ஆண்டவர் சித்தம் என்னன்னு பார்க்கும்போது தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய சித்தத்தை ஆண்டவர் வச்சுருக்காரான்னு அப்போ தான் அவங்களுக்கு புரியும். அப்போ ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் எல்லாத்தையும் கன்ஸ்ட்ரெயின் பண்ணிடுவார். என் லைஃப்பில் இதை பிடிங்கிப்பார், என் லைஃப்பில் அதை எடுத்துப்பார், சந்தோஷம் இருக்காது. அப்படி இல்லை. நீங்கள் எப்போ நீங்கள் ஆண்டவரை பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ தான் புரியும் தேவ சித்தம் எப்போவுமே எப்படிப்பட்டது, ரொம்ப பெருசு. எரேமியா 29:11 சொல்லுது இல்லை, உன் பேரில் நான் வச்சிருக்க நினைவுகள் உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நினைவுகள். எவ்வளோ அழகாக சொல்றாரு ஆண்டவர். எரேமியா 29:11 நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்குன்னா என்ன அர்த்தம்? நான் கொடுக்குறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்? முதல்ல கேட்கணும். வசனம் சொல்றது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்க, எதிர்பார்க்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த நினைவுகள் எப்படிப்பட்டவைகள்? தீமைக்கல்ல. சொல்லுங்க, தேவ சித்தம் எப்பவுமே எதுக்கு கிடையாது? தீமைக்கானது கிடையாது, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கிலீஷில் ரொம்ப சூப்பராக வரும், ஐ ஹாவ் பிளான்ஸ் ஃபார் யூ டு ப்ராஸ்பர். நீ வளர்ந்து செழித்து நல்லா வாழ்ந்துக்கணுன்ற திட்டம் தான் என்கிட்ட இருக்கு. உன்னை வாழ்க்கையை மோசமாக்குகிற திட்டம் எனக்கு இல்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்ப தேவ சித்தம்ன்றது என்னது? எப்பவுமே தேவ சித்தம் நம்ம வச்சிருக்கிற பிளானை விட 1000 times பெட்டர் பிளான் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு.
அப்போ கட்டளையிடுங்கள்னு கர்த்தர் சொல்லும்போது நீங்கள் தேவனுடைய சித்தத்துக்குள்ளே இருந்து நீங்கள் அவருக்கு ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் கட்டளை கொடுக்கும் பொழுது பாருங்க, அது சொல்கிறதுக்கே அப்படி இருக்குது. கடவுள்கிட்ட நம்ம கட்டளை கொடுக்கலாமா? அது எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய ப்ரிவிலேஜ் நமக்கு. அது நம்ம போய் அவனோட கட்டளை இட முடியுமா? யாருங்க கட்டளை இட முடியும்? ஒரு புள்ள தான் கட்டளை இட முடியும். ஒரு புள்ள தான் அப்பா அம்மாவுக்கு கட்டளை இட முடியும். ஆனால் பாருங்க, உலக பிரகாரமாக அந்த புள்ள கொஞ்சம் வளர்ற வரைக்கும் தான் கட்டளை இட முடியும். கொஞ்சம் வளர்ந்து கட்டளை இட்டால் என்ன பண்ணிடுவாங்க? என்னடா எனக்கே கட்டளை கொடுக்குறியா அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு லெவலுக்கு மேலே நம்மளை என்ன பார்க்க மாட்டாங்க, சின்ன பிள்ளையா பார்க்க மாட்டாங்க. ஆனால் என் அப்பா எப்பவுமே எப்படி பார்க்குறாரு, என்னையா பிள்ளையா தான் பார்க்குறாரு. அவர் சொல்கிறார், நீங்கள் எனக்கு கட்டளை கொடு, நீ என் பிள்ளை, எனக்கு கட்டளை கூட நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ நம்ம எப்படி கட்டளை கொடுக்க முடியும்? நாம் ஜெபிக்கும் பொழுது தான் கட்டளை கொடுக்க முடியும். இஃப் யூ டோன்ட் ப்ரே யூ கேனாட் கமாண்ட் காட். அது சொல்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் பட் we can command God to do something. ஆனால் நம்ம பாருங்க, நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தருக்கு கட்டளை கொடுக்க முடியும். ஆண்டவரே இதை செய்து முடியும் நம்ம சொல்ல முடியும். எப்போ சொல்ல முடியும்னா அவர் சித்தத்தை நம்ம தெரிஞ்சிட்டோம்னா. how to know the will of God? ரொம்ப சிம்பிள். பைபிள் எடுத்து என்ன பண்ண வேண்டியதான், படிக்க வேண்டியதான். படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக கர்த்தர் சித்தம் அவ்வளோ இருக்குது. இப்போ படித்தோம்ல எரேமியா 29:11, இதுவே ஒரு பெரிய வாக்குத்தத்தம், இதுவே ஒரு பெரிய ஆண்டருடைய ஆசீர்வாதம். அப்போ ஆண்டவர் அழகான திட்டங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் வச்சிருக்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிச்சோம்னா மத்தேயு போகலாம். மத்தேயு 18:18 வாசிங்க. மத்தேயு 18:18 ரொம்ப அழகாக அங்கே வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்கள் பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ 2 விஷயத்தை இங்கே பார்க்குறோம். ஒன்று, இந்த 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது சொல்கிறார், நீங்கள் பூமியில் எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்திலையும் கட்டப்பட்டிருக்கும். எதை நீங்கள் பூமியில் கட்ட அவிழ்க்கிறீங்களோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அது என்ன அர்த்தம்? இந்த வசனத்தை நம்ம கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். என்ன தெளிவாக புரிஞ்சுக்கணும்? அந்த வசனம் எப்படி வந்திருக்கணும்னா கொஞ்சம் ஒரு ஸ்டடி பண்ணுவோம், ஒரு குட்டி ஸ்டடி. என்ன ஸ்டடி? நீங்கள் கிரேக்க மொழியில் போய் இந்த வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வருது அப்படின்னா, God has already decided what to loose and what to be bound. ஆண்டவர் ஏற்கனவே எதை கட்டணும் எதை கட்டவிழ்க்கணும்னு ஒரு முடிவு பண்ணி ஏற்கனவே வச்சிருக்கிறாரு. பரலோகத்தில் எவைகள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கோ அது நீங்கள் பூமியில் கட்டப்படும் பொழுது அது பூமியில் கட்டப்படும். நீங்கள் பரலோகத்தில் ஏற்கனவே முடிவு பண்ணப்பட்டிருக்கு எதை கட்டவிழ்க்கணும்னு, நீங்கள் அந்த பூமியில் கட்டவிழ்க்கும் பொழுது அது கட்டவிழ்க்கப்படும். புரியுதா? அப்போ God has already decided something. ஏற்கனவே உங்கள் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த எண்ணங்களை கர்த்தர் டிசைட் பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இதை கர்த்தர் கட்டவிழ்க்க சொல்கிறாருன்னு நீங்கள் கட்டவிழ்க்கும் பொழுது அங்கே பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது, கட்டவிழ்க்கப்படுகிறது. பூமியில் ஆண்டவர் பரலோகத்தில் ஏற்கனவே எதை கட்டணும்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. அது நீங்கள் பூமியில் கட்டும் பொழுது அது அப்படியே நடக்கிறது. அவர் கர்த்தர் நமக்கு ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வச்சிருக்கிறார். பாருங்க, நம்ம கேட்கும் பொழுது அது கர்த்தருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கும் போல. இப்போ இதை நீங்கள் ஒரு பேரண்ட்டாக அனுபவிச்சிருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு உறவினராக அனுபவிச்சிருக்கலாம். இப்போ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி வந்துச்சுன்னா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. அவனுக்கு என் வயசு தான், ஆனால் அவன் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டான். அந்த பிள்ளை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்குது. ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு எனக்கு அவன் ஃப்ரெண்டு, அப்புறம் தான் தெரியும் அவன் சொந்தக்காரன் போல். அவன் வந்து எனக்கு தம்பி, அவன் சித்தி பையன் மாதிரி. நான் வந்து அவங்க பொண்ணுக்கு சித்தப்பா. அப்போ வீட்டுக்கு பொண்ணு கேட்கும், சித்தப்பா என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு. நான் வாங்கிட்டு போயிருப்பேன், ஆனால் என்ன பண்ணுவேன், வெயிட் பண்ணுவேன் அது கேட்குற வரைக்கும். அது ஒரு சந்தோஷம், அது ஒரு சந்தோஷம், நமக்கு சந்தோஷம். கேட்குவோம் பார், கரெக்டாக கேட்பான் பார், கொடுப்போன்றது சந்தோஷம். ஆனால் சிலப்பம்மா எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க எதையாது அப்படின்னும் ஒரு சைடு இருக்கிறோம். சரி, ஓகே. ஆனால் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது அதுக்கு சந்தோஷமே பயங்கரம். சில நேரம் வீட்டுக்கு ஏதாவது வாங்கிட்டு போவேன். எங்கள் ஆனால் கண்டுபிடிச்சிடுவாங்க எங்கள் வீட்டில்.
ஏன்னா போய் சொன்னால் அப்பட்டமாக மூஞ்சில் தெரிஞ்சிடும் எனக்கு. சரி வாங்கிட்டு போயிட்டு, இல்லை மம்மி வாங்கிட்டே வரல மம்மி அப்படின்னு. சில நேரத்தில் எங்கள் அம்மா ஏமாந்துடுவாங்க. நேரத்தில் எங்கள் அம்மா அப்படியே வாங்கிட்டு வரலையாப்பா, சரிப்பா அப்படின்ட்டு. ஆனால் ஏன்பா வாங்கிட்டு வரல அப்படின்னு நம்ம எடுத்து கொடுக்கும்போது அவன் முகத்தில் ஒரு சந்தோஷம். அதுபோல் நாம் கேட்டு கர்த்தர் கொடுத்து நாம் அந்த பெற்று அனுபவிக்கும் போது கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன் ஜெபிக்கணும்? நீ ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை கேட்குறீங்க, கர்த்தர் அதை கொடுக்குறாரு, நம்ம அதை பெற்றுக்கொள்ளும் போது அவருக்கு அதில் அளவு கடந்த சந்தோஷம். என் புள்ள நல்லா வாழுது, என் புள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்கிட்ட கேட்டுச்சு, நான் கொடுத்துட்டேன், இப்போ என் புள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு ஆண்டவருக்கு அதில் ரொம்ப சந்தோஷம். எப்போ ஜெபிக்க போகும்போதும் ஒரு குழந்தை மாதிரி கர்த்தர்ட்ட போங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், அடியனுங்க கொடுத்த நல்ல அந்த வேலைக்காக நன்றி அப்படிலாம் கர்த்தர் எதிர்பார்க்கல. யூ பி ஜஸ்ட் ஆஸ் யூ ஆர். நேரப்பா கடவுளே, அப்பா ஒன்றும் முடியல, ஏதாவது செய்யுங்க, நீங்கள் செஞ்சாதான் முடியும் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக பேசினாலே போதும், குழந்தை பாஷையில் பேசினாலே போதும். சுத்த தமிழில் தான் பேசினா கர்த்தர் கேட்பாருன்னு இல்லை. நீங்கள் குழந்தைய போல் ஆண்டவர்கிட்ட போங்க, கேளுங்க. எதை கட்டுறது, எதை கட்டவளுக்கிறது? உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லையா? சமாதானத்தோடு வாழ வேண்டியது தேவ சித்தம். இப்போ தான் எரேமியா 29:11 படித்தோம். உங்கள் பேரில் வச்சுருக்க நினைவுகள் சமாதானத்தின் எண்ணங்கள்னு வசனம் சொல்லுது. அப்போ வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் இருக்கே, அப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ தான் சொன்னோம், நீங்கள் எவைகளை கட்டளையிடுகிறீர்களோ அதை என்ன பண்ணுறேன், அப்படியே செய்கிறேன்னு சொன்னார். எவைகளை கட்டுகிறீர்களோ கட்டவழுக்கிறீர்களோ அதை நான் என்ன பண்ணுறேன், கட்டவழுக்கிறேன், அதை நான் கட்டுகிறேன்னு ஆண்டவர் சொன்னார் இல்லை? அப்போ நீங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லை, நீங்கள் போய் 100 பேர்த்திட்ட ஃபோன் பண்ணி சமாதானம் இல்லைன்னு சொல்கிறத விட, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அவள நிலைமையை சொல்கிறத விட நேராக ஆண்டவர்கிட்ட போய் உட்காந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க போகிறீங்க? அவருடைய வாக்குத்தங்களை வச்சு. இன்னும் இதெல்லாம் நிறையா பேசுவோம் பின்னாடி. வசனத்தை வச்சு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே உங்களுடைய வசனம் சொல்லுகிறது நான் சமாதானத்தோடு வாழ வேண்டும், இயேசு நாமத்தில் எனக்கு சமாதானம் உண்டாவதாக கட்டளை கொடுக்குறீங்க. கர்த்தர் என்ன பண்ணுற, சமாதானத்தை கட்டவிழ்க்கிறார். When you bind something, God binds it. When you lose something, God loosens it. அவர் அப்படியே கொடுக்கிறார். சமாதானம் வேணும் நீங்க ஜெபிக்கும் பொழுது சமாதானத்தை நீங்க பார்க்க முடியும். கேரண்டீட், 100% கேரண்டீட். இல்லைங்க நான் ஜெபம் பண்ணுறேங்க, ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுறதே இல்லை, கேட்கவே மாட்டுறாருங்க. ஏன் தெரியுமா? அநேக ஜெபங்கள் கேட்கப்படுறது இல்லை. அநேக ஜெபங்கள் செல்ஃபிஷ் ஜெபங்களாக இருக்குது. என்ன ஜெபமாக இருக்குது? செல்ஃபிஷ் ப்ரேயர். செல்ஃபிஷ் ப்ரேயர்ஸ்னால் என்ன? தேவ சித்தத்தை சொல்லி ஜெபிக்காம தான் சுயநலத்துக்காண்டி ஜெபம் பண்ணுறது. ஆண்டவரே இவங்க கொஞ்சம் சண்டை போடாமல் இருந்தால் தான் ஆண்டவரே எனக்கு உடம்பு நல்லாயிருக்கும். செல்ஃபிஷ் ப்ரேயர்ஸ். குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணல, தான் நல்லா இருக்கணும்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. சொல்கிறது புரியுதா? நான் மட்டும் உயர்ந்துடணும் ஆண்டவரே, என் தம்பிக்கு, அண்ணனுக்கு, என் தங்கச்சிக்கு, என் அக்காவுக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு உறவை சொன்னால் தப்பாயிரும். அவங்க யாருக்கா தம்பி இருப்பாங்க, யாருக்கா தங்கச்சி இருப்பாங்க, எல்லா உறவையும் சொல்கிறேன். இவன் மட்டும் உருப்படக்கூடாது ஆண்டவரே, என்னை மட்டும் உயர்த்தும் ஆண்டவரே. இந்த ஜெபங்கள் நம்ம இப்படி ஓப்பனாக அடிக்கிறது இல்லை. ஆண்டவர்கிட்ட சுற்றி வளைச்சி பேசுவோம், சுற்றி வளைச்சி ஆண்டவரே அவன் இவ்வளோ தவறுகளை செய்திருக்கிறான், அவன் இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், ஆண்டவரே அவனுக்கு எதுவும் வேணாம், நான் பாருங்கள் சுத்தமாக இருக்கேன், நான் பாருங்கள் உங்ககிட்ட சர்ச்சுக்கு போகிறேன் வரேன், இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், எப்படியாவது என்னை ஆசீர்வச்சிருங்க ஆண்டவரே. செல்ஃபிஷ் ப்ரேயர்ஸ். காட் நெவர் ஆன்சர்ஸ் செல்ஃபிஷ் ப்ரேயர்ஸ். சுயநலமான ஜெபத்தை ஆண்டவர் ஒருபோதும் கேட்கிறதே இல்லை. சில பேர் நினச்சிக்கிறாங்க, நான் எப்படியாவது ஜெபத்தை பண்ணி கர்த்தருடைய கையை முறிக்காம விட மாட்டேங்க, கையை முறிச்சா வச்சு நான் வாங்கிடுவேங்க. வாங்க பிரதர், போராடி ஜெபிக்கலாம். ஒன்றும் நடக்காது. ஒன்றும் நிறைய பேர் நீங்கள் போராடி ஜெபிச்சுட்டுறான், பயங்கரமாக போராட்ட ஜெபம், ஒரே போராட்டமாக இருக்குது பிரதர், ஜெபிக்கிறேன். அந்த போராட்டம் எதுக்குன்னா, நீ செல்ஃபிஷாக இருக்கிறத நிப்பாட்டுங்க, ஆண்டவர்கிட்ட போய் அப்படியே ஒப்பு கொடுங்க, உங்களை ஆண்டவர் பார்த்துப்பாரு. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஜெபிச்சு என்ன பண்ணிடலாம், ஆண்டவருடைய கையை பழங்காலத்தில் சொல்லுவாங்க, அவன் கையை முறிச்சாச்சு வாங்கிட்டு வரேன் அப்படின்வாங்க. அதுபோல் நம்ம கையை முறிச்சாச்சு எப்படியாவது கர்த்தர்கிட்ட கேட்டு வாங்கி பெற்றுலாம் நினைக்காதீங்க. அவர் சித்தம் ஒன்று இருக்கிறது, அவர் சித்தம் ஒன்று இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் சித்தத்தை என்ன பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கோங்க. வேதத்தை வாசிக்கும் போது தெரிஞ்சு நீங்கள் அப்படி ஜெபிக்கும்போது யூ ஒர்க்கிங் டுகெதர் வித் காட். ஒரு ஏறு மாடு நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு மாடு இருக்கும். அந்த ஏறு மாடு கூட தான் இன்னொரு லெஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஏறு மாடு என்ன பண்ணுவாங்க, விடுவாங்க. அந்த நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஏறு மாடு அது அப்படியே நல்லா நடக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த கத்துக்குட்டியும் என்ன பண்ணிடும், பழகி என்ன பண்ணிடும்,
அது சேர்ந்து ஓட ஆரம்பிச்சிடும். நம்ம கிறிஸ்துக்குள்ளே வரும்போது அப்படி இருக்கலாம், நல்ல ஜெபிக்கிற பார்ட்னர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல பிள்ளைங்க இருக்கலாம், கணவன் இருக்கலாம், மனைவி இருக்கலாம். பெரிய பாக்கியங்க இந்த கணவன் மனைவி இருக்கிறது, பிள்ளைங்க இருக்கிறது, நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதெல்லாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் தெரியுமா? எனக்கு நான் 12th படிக்கும் போது ஒரு அக்கா இருந்தாங்க. ஒரு சாட்சியாக சொல்கிறேன். அந்த அக்கா டெய்லியும் எனக்கு சொல்லுவாங்க, அவங்க எப்படி ஏதோ ஒரு சொந்தக்காரங்க, ஏதோ ஒரு தூரத்தை சொந்தம் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, தினமும் அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிக்கிற பழக்கம் இருந்துச்சு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், நான் 12th படிக்கும்போது ரொம்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். என்ன இக்கட்டுன்னா, எந்த காலேஜில் போய் சேர்றதுன்னு எனக்கு தெரியல. அது ஒரு மிகப்பெரிய லைஃப் டெசிஷனாக இருந்துச்சு எனக்கு 12th படிக்கும்போது. இப்போ 12th முடிஞ்சிருச்சு, லீவ் ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அந்த அக்கா தினந்தோறும் காலையில் எனக்கு ஃபோன் பண்ணி எழுப்புவாங்க. நான் ஏன்ச்சுன்னா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எழுப்புவேன். ஃபோன் பண்ணி எழுப்பி நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோம், அவங்க தனியாக ஜெபம் பண்ணுவோம், நான் தனியாக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் இப்படி ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல ஒரு அக்காவை அந்த காலகட்டத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். அப்புறமேலாம் ஜெபம் மேலே ஒரு ஈடுபாடே வந்துச்சு. அப்புறம் ஜெபித்தேன், சிறந்த வாசல்களை கர்த்தர் திறந்தார். தடைகள் ஏராளம் வந்துச்சு, அந்த தடைகள் எல்லாம் உடைக்க உதவி செஞ்சார், உடைச்சி போய் படிக்க உதவி செஞ்சார். நான் சொல்கிறேன், ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். ஜெபம், நீங்கள் ஜெபம் செய்யும்போது நீங்களும் தேவனும் டீம் அப் பண்ணுறீங்க. நினச்சிக்கோங்க, ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்லிங் மேட்ச்சில் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு மனுஷன் இருப்பான், அவன் கூட ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேயர் இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் டீம். அந்த சின்ன பிளேயருக்கு அடி வாங்க முடியலன்னா நான் யாராக என்ன பண்ணிடுவான், வந்து டேக் அடிச்சிடுவான், நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்ற. அவன் தொடர்ந்து எப்படி அவங்க உள்ளே அவர் போய் சண்டை போடுவாரோ அது போல் when you are praying together with God, you are working together with God. அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கு, நம்ம ரொம்ப வீக்காக இருந்தாலும் அவர் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அவரு போய் காரியங்களை செய்கிறார். நம்ம கமெண்ட் பண்ணும்போது கர்த்தர் போய் அந்த காரியங்களை செய்கிறாரு. நீங்கள் பிரச்சனையை பயப்படாதீங்க, பயப்பட கூடாது. யூ ஹேவ் த கிரேட்டஸ்ட் வெப்பன் ஆஃப் ப்ரேயர். ஜெபம்ன்ற மிகப்பெரிய ஆயுதத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய ஜாபை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. கர்த்தர் கூட எசென்ஸ் நீங்கள் வேலை செய்ய முடியும். யூ கேன் அச்சீவ் சம்திங் கிரேட் இன் யுவர் லைஃப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஜெபிக்காம இந்த பூமியில் கர்த்தர் ஒன்றையும் செய்வதில்லை, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒன்றையும் செய்வதில்லை. ஏன்? நீங்கள் அதிகாரிகள், நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அதிகாரிகள், இந்த உலகத்தின் அதிகாரிகளாக இருக்கிறீங்க. 2வது, நீங்கள் ஜெபிக்காத போது என்ன ஆகிறது? நீங்கள் ஜெபிக்காத பொழுது பிசாசு அதிகாரம் செலுத்தும்படிக்கு அவனுக்கு அனுமதி கொடுக்குறீங்க. Whenever you don't pray, you are letting Satan to exercise his authority. ஆனால் அத்தாரிட்டி ஏற்கனவே கர்த்தர் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாரு. ஆனால் நம்ம ஜெபிக்காமல் இருந்தோம்னா அவன் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடுறா. 3வது, நீங்கள் ஜெபிக்கும் பொழுது என்ன ஆகுறது? யூ ஒர்க்கிங் டுகெதர் வித் காட். நீங்கள் கடவுள் கூட சேர்ந்து என்ன பண்ணுறீங்க? ஒரு நல்ல வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுறீங்க. உங்கள் வேலை 100% சக்ஸஸ்ஃபுல்லாக மட்டும்தான் முடிய வாய்ப்பு இருக்குது, வேற சான்ஸே இல்லை. கடவுள்கிட்ட எப்பவுமே பிளான் பி கிடையவே கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கடவுள்கிட்ட எப்பவுமே பிளான் பி கிடையவே கிடையாது. ஒரு முறை அவர் சொன்னார்னா அவர் சொன்னதுதான் அது அப்படி தான் நடந்தாக வேண்டும். ஸோ ஏன் ஜெபத்தில் சோர்வு வந்துடுது? when our prayers become selfish. ஏன் ஜெபத்துக்கு பதில் இல்லை? செல்ஃபிஷ் ப்ரேயருக்கு பதில் இருக்காது. ஆனால் செல்ஃப்லெஸ்ஸாக நீங்கள் ஆண்டவரை நம்பி ஆண்டு சித்தம் எதுவோ அதை நம்பி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் இட் வில் பி இன்எவிட்டபிள். சக்ஸஸ் தவிர்க்க முடியாததான் மாறிடும். எப்படி போனாலும் எப்படி தான் என்னதான் ஆகணும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி தான் ஆகணும். ஸோ when you pray, success will be inevitable. நல்லா ஜெபிங்க உங்கள் லைஃப்பில். நம்ம இன்றைக்கி இந்த ஆரம்பிச்சிருக்கணும், இன்னும் வர நாட்கள் நிறையா கவனிக்க போகிறோம். அதனால் இன்றைக்கி இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் ஜெபிக்காமல் கர்த்தர் ஒன்றையும் செய்ய போகிறது இல்லை. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து வர்ற வாரங்களில் அதிகமாக அதை கவனிக்க போகிறோம்.